அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட சக்கரை கேட்டா இல்லன்ட்டாங்க. அப்படியா? அப்படின்னா போய் எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட வாங்கிட்டு வா. அவங்ககிட்டயும் கேட்டேன் இல்லன்ட்டாங்க. சரி பரவாயில்ல விடு, போய் மேல் வீட்டு ஆண்டி கிட்ட வாங்கிட்டு வா. அவங்க கிட்டயும் கேட்டேன், எங்க வீட்லயும் சக்கரை காய் ஆயிடுச்சு, உங்க வீட்ல இருந்து ஒரு கிளாஸ் சக்கரை எடுத்துருவான்னு சொல்றாங்க. அப்படியா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு கிளாஸ் சக்கரை கொடுக்கறதுக்கு இவ்வளவு பிஸ்னாரித்தனமா யோசிக்கிறாங்க. ஐயோ, இப்போ நம்ம சக்கரைக்கு என்னவா பண்றது? வேற என்ன பண்றது? நம்ம வீட்ல இருக்க சக்கரையை தான் யூஸ் பண்ண முடியும். என்னடா டோனி, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியாமே, நீ ஒழுங்கா படிச்சிருக்கணும்லடா. என்ன ஆண்டி, உங்க பொண்ணு பானிபூரி கடைக்கார கூட ஓடி போயிடுச்சாமே, உங்க பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ல. சரி விடுங்க, ரெண்டாவது பொண்ணியாச்சும் பத்திரமா பாத்துக்கோங்க. வணக்கம் டாக்டர். பேண்ட்டை கட்டிட்டு படுங்க. டாக்டர் எனக்கு பிரச்சனை இல்லை, என் பையனுக்கு தான். ஜட்டியை கட்டிட்டு படுக்க வைங்க. ஜட்டியா? டாக்டர் ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்கவே இல்லையே. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுங்க. பேஷண்ட்டுடைய வியாதி என்னன்னே தெரியாம அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். அட, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் என் பையனுக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனை டாக்டர். அந்த பிரச்சனையை நான் அப்படியே ஊதி துப்பிடுறேன். முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் அது இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இதை காய வச்சு மடிச்சு வைக்கிறதுக்கும் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா டோனி? ஆமாமா. ச்சே, இந்த துணியெல்லாம் மடிச்சு மடிச்சு வச்சு என் கையெல்லாம் வலிக்குது. நீ இங்கே இரு, யாரோ பெல் அடிக்கிறாங்க, பாத்துட்டு வரேன். சரிங்கம்மா. எங்க அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயா கடவுளே, எங்க அம்மா படுற கஷ்டத்துக்கு கருணை காட்டுங்களே. எதுக்கு அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? சொல்லுடா, ஏன் அப்படி பண்ண? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்ன பண்ற? அவனை விடு. எதுக்கு அவனை அடிச்சிட்டு இருக்க? என்ன ஆச்சுடா? என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களே அவனோட கையை கல்ல உடைச்சு போட்டுருவீங்க. டோனி நீ மறுபடியும் என்னப்பா பண்ண? என்னப்பா பண்ண? இந்த துணிகள்லாம் இருக்கிறதுனால தானே எங்க அம்மாக்கு கை வலிக்குது. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க இருந்து துணியெல்லாம் எங்க போச்சு? டோனி, டோனி, இனிமே எங்க அம்மாக்கு எப்பவுமே கை வலிக்காது. டேய் துணியெல்லாம் எதுக்குடா கொளுத்துன? அம்மா துணியை மடிச்சு மடிச்சு அவங்க கையெல்லாம் வலிக்குதுல. துணி இருந்தா தானே துவைக்கணும், அது இருக்கிறதுனால தானே கை வலிக்குது. அதனால தான் கழட்டிட்டேன். சொல்லு 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 சொல்லு. அடுத்தது என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல. டாக்டர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவும் நடக்கூடாது. கார்த்திக்ன்ற மாணவன் தமிழ்ல 100க்கு 90. என் பையன் 100க்கு 100 வாங்குவானே. டேய் ஸ்ரீதர், சொல்றா சசிதர். உன் பையனை எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியாத உனக்கு? புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சிருந்தா உன்னோட ஏன்டா நிறுத்த போறேன்? இன்னொரு புள்ளையும் பெற்றிருப்பான்ல. சொல்லு. யோ, உன் பையன் என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? என்ன பண்ணா? அவங்கிட்டே கேளு. என்னடா ரமேஷ் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? டேய் டோனி, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா. டீச்சர் உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்கடா. என் அப்பாவுக்கு மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டேங்கிற விஷயம் தெரிஞ்சா என் கை காலெல்லாம் உடைச்சிருவாரா. அப்படியா? ஆமாண்டா. டேய் டோனி, நீ ஏன் வந்து எங்க அப்பா கிட்ட இந்த மார்க்ஸ் கார்டை குடுறா. ப்ளீஸ்ரா, ப்ளீஸ்ரா, ப்ளீஸ். என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு. ஐயா கடவுளே, என் ஃப்ரெண்டோட கஷ்டத்துக்கு ஒரே ஒரு வழியை காட்டுங்களேன். டேய் அவனோட மார்க் ஷீட்டை எதுக்குடா கிழிச்ச? அவன் அப்பா அவன் ஃபெயிலான மார்க் ஷீட்டை பார்த்தா அவன் காலை உடச்சிருன்னு சொன்னார்ல. அவன் மார்க் ஷீட்டை பார்த்தா தானே அவன் ஃபெயில் ஆகிற விஷயம் தெரியும். அவங்க அப்பா வந்து அதை பார்த்துட்டு அவன் அடிக்கக்கூடாதுன்னு தான் மார்க் ஷீட்டை கிழிச்சு போயிட்டேன். அப்புறமா என்னாச்சு? எஸ் டெல் மீ. டாக்டர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஐயோ பாவம், அந்த ஈரணிக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு. ஏய் டோனி, அம்மா எங்கடா போயிருக்கா? அம்மா காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஐபிஎல் பார்க்கலாம் இரு. அட என்னடா இது, ரிமோட் வேலை செய்யல? என்னடா இந்த ரிமோட்டு? சை, வார ரிமோட்ல பேட்டரியை மாத்தி மாத்தி என் உயிரே போகுது. வெறுப்பா இருக்குது. சை, என்ன கருமண்டா இது? சை இருடா, நான் போய் பேட்டரி வாங்கிட்டு வரேன். எங்க அப்பாக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. ஐயா கடவுளே, எங்க அப்பா கஷ்டத்துக்கு ஒரே ஒரு வழியை காட்டுங்களேன்.
அப்பா 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 பேசுங்கப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா பேசுப்பா அப்பா சாரி அப்பா இப்படி சோகமா இருக்கிறது ப்ளீஸ். ஏங்க ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு உன் பையனே கேளு, சொல்லுவான். தங்கம் மறுபடியும் என்னடா பண்ண? அண்ணா 3 ரிமோட் பேட்டரி கொடுங்க. எப்பவே டென்ஷன் பண்ணிட்டியா? என்னங்க ஏதோ 100 ரூபாய் ரிமோட்டை உடைச்சிட்டாங்கிறதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நீ பரவாயில்ல விடுப்பா, நம்ம புதுசா ஒரு ரிமோட் வாங்கிக்கலாம். லவ் யூ அம்மா. வேற எதையாச்சும் உடைச்சிட்டானா என்ன? டேய் டோனி, டிவி எதுக்காகடா உடைச்ச? அம்மா அப்பா ரிமோட் ஒர்க் ஆகலன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அதுல பேட்டரி இருந்தா தானே ரிமோட் வேலை செய்யும். டிவி இருந்தா தானே அந்த ரிமோட் கூட தேவைப்படும். டிவி இல்லைன்னா டென்ஷனே இருக்காதுல்ல, அதுக்காக தான் டிவி உடைச்சிட்டேன். ஆஹா, மிஷ்கின் படம் பார்க்கும்போது கூட எனக்கு இவ்வளவு பைத்தியம் பிடிக்கல. ஆனா உன் பையன் கதையை கேட்டா என் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கையா. சொல்லு அதுக்கப்புறம் என்ன? டாக்டர் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க தான் என் பையனுக்கு இருக்கிற வியாதியை சரி பண்ணணும். பண்ணிடலாம். அதுக்கு தானே டாக்டர் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு. உன் பையன் முன்னாடி நீயும் உன் பொண்டாட்டியும் எப்போ சண்டை போட்டுறீங்க? டேய், அந்த கேவலமான டாபிக் நமக்கு எதுக்குடா? அப்புறமா பண்றேன் இரு. என்ன ஆண்டி, ஃபுல் ஷாப்பிங்கா? நானும் உன் பொண்டாட்டியும் ஃபெஸ்டிவலுக்கு 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம். என்ன, என் பொண்டாட்டி 20,000க்கு ஷாப்பிங் பண்ணாலா? யார கேட்டு? இன்னைக்கு அவளுக்கு இருக்கு பணம். என்ன மரத்துலயா காய்க்குது? டேய், எங்கடி இருக்க? இதோ வரேன். என்னாச்சுங்க, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யார கேட்டு 20,000க்கு நீ ஷாப்பிங் பண்ண? யாரையோ கேக்குறதுக்கு ஊர்ல எவனையும் கட்டிக்கல, நான் உங்களை தானே கட்டிக்கிட்டேன். யாரு வீட்டு பணம் எடுத்து செலவு பண்ண அதை சொல்லு. வெறும் 20,000 ரூபாய் கூட செலவு பண்ண விட மாட்டேனா? நீ ஏன் என்ன கட்டிக்கிட்ட? ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, ஓவரா பேசிட்டு இருக்க. நீ மட்டும் என் மேல கையை வச்சுன்னு வச்சுக்கோ, நான் இப்பவே என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன். ஏய் போடி. உன்னை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் வேஸ்ட். Tengo la mente haciendo. Tengo la mente haciendo tic tac tic tac. Tengo la mente haciendo tic tic tac tic tic tac. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வர்றது சகஜம்தான். ஒழுங்கா உள்ளவா. ஏதோ கோவத்துல தெரியாம சொல்லிட்டேன், சாரி. என் கையை விடுங்க. சரி, நடந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இருந்துட்டு காலையில போயேன். உங்க வீட்டு சூழ்நிலையால தான் உங்க பையன் அப்படி ஆயிட்டான். உங்க பையனை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. காலையிலேயே அவனை செட் பண்ணி அனுப்பிடுறேன். சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். ஃபீஸ் யார் கொடுப்பா ராஜா? கீழே நர்ஸிட்ட கொடுத்துட்டு போலாம்ல? ஃபீஸை கொடுத்துட்டு போ. சரி டாக்டர். நர்ஸுன்னு சொல்லும் போதே சொல்லி விடுறான். என்னடா கண்ணா, உங்க அப்பா சொன்னாரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நீ ரொம்ப ஹெல்ப் பண்றியா, உண்மையா? ஆமா டாக்டர் சார், யாருக்காச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா போதும் எனக்கு கண்ணீரே வந்துடும். ஓ அப்படியா? டேய் டோனி, இதே மாதிரி நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே போனீன்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும் டாக்டர் சார்? சோ நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணினா என்ன ஆகும்னு சொல்லு. நான் செத்து போயிடுவேன். கரெக்ட். யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். சரியா? சரி டாக்டர் சார். குட் பாய். அப்படின்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். பாஸ் ஆயிடுவியா? ஓகே டாக்டர். இது விஷ பாட்டில். இந்த விஷத்தை நான் குடிச்சு கீழே விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாலும் நீ நான் காப்பாத்த மாட்டேன் நான் காப்பாத்த மாட்டேன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே டாக்டர் சார். வெரி குட். நான் இப்போ குடிக்க போறேன்.
குடிக்க போறேன் குடிக்க போறேன். அட முதல்ல குடிங்க டாக்டர். டேய் காப்பாத்து, டேய் காப்பாத்துறா. நான் காப்பாத்த மாட்டேன். நான் காப்பாத்த மாட்டேன். டேய் நீ என்ன காப்பாத்தலன்னா நான் செத்து போயிடுவேன்டா. உங்களை காப்பாத்தினா நான் செத்து போயிடுவேன் டாக்டர். டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க. நான் காப்பாத்த மாட்டேன். நான் காப்பாத்த மாட்டேன்னு சொல்லணும். டாக்டர் டாக்டர் நான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேனா? நான் காப்பாத்த மாட்டேன். நான் காப்பாத்த மாட்டேன். பாத்தீங்கல்ல நம்மள சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன் பசங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு. பசங்க முன்னாடி சிகரெட் அடிக்கிறது, புருஷன் பொண்டாட்டிங்க சண்டை போட்டுக்கிறது, பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது.